இந்தியாவில் தங்கத்துக்கான இறக்குமதி வரி குறைப்பு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் வாங்குவது அதிகரித்திருக்கும் நிலையில் சேமிப்புக்காக மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதும் உயர்ந்து வருகிறது. இதனால் தங்கம் விலை குறைய வாய்ப்பில்லை என்பது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. எக்கானமி வளரணும், தென் அது இல்லாம டிமாண்ட் குறையணும். இது மூணும் நடக்கணும். இது மூணும் நடந்தாதான் தங்கத்தோட விலை பிளாட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏறதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னும் ஒரு 4-5 மாசத்துல 80,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதற்கிடையே இந்திய பங்குச்சந்தைகளில் தொடர்ந்து 5வது நாளாக சரிவு தொடர்கிறது. அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ச்சியாக இந்திய பங்குச்சந்தையில் பங்குகளை விற்று வருகிறார்கள். டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சரிந்துள்ளதால் பங்குச்சந்தைகளில் நிலவும் குழப்பமும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1018 புள்ளிகள் சரிந்து 76,293 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 309 புள்ளிகள் சரிந்து 23,071 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது.